வணக்கம். நான் ப்ரொஃபஸர் செந்தில், விவேகானந்தா ஃபார்மசி காலேஜில் பிரின்ஸ்பாலாக பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஊமாட்டு இடத்துல சுந்தராம்பாளையங்கிற ஏரியாவில் இருக்குது. ஒரு 10 ஏக்கர்ஸ் லேண்ட் இங்கே இருக்குது. நாங்கள் பகுதியில் விவசாயம், நெல், கரும்பு, வாழை இப்படி போட்டுட்டு இருந்தோம் மஞ்சள்லாம். ஸோ ஆளுங்களுடைய பற்றாக்குறை அதிகமாக போக போக கூலிங்களும் அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கேயே நம்ம விவசாயத்தை வந்து கொஞ்சம் வேறு முறையில் மாற்றி அமைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 15 ஏக்கராக தென்னை மரம் வச்சிட்டோம். இப்போ அதுக்கு தண்ணி வந்து விடுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான பார்ட்டாக இருந்தது. ஸோ என்ன பண்ணிட்டோம்னா எல்லாமே ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்டில் வந்து பைப் இழுத்து ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் தனித்தனியாக பார்க்குற மாதிரி ஒயரிங்லாம் போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருந்தோம். த்ரூ ட்ராப் இரிகேஷன்ஸ் அந்த இதே ஏற்கனவே இருந்ததுனால கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்து வச்சுருந்தோம். பட் அதில் என்னென்னா நாங்கள் அந்த வால்வை போய் ஓப்பன் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அடுத்த லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடிஷியா இந்த மாதிரி நிறையா ஃபார்ம் எக்ஸ்போலாம் போய் பார்த்தோம். நானும் என்னுடைய மிஸ்ஸஸும் போய் பார்த்தோம். ஸோ அப்போது எங்கள் பக்கத்து தோட்டத்தில் வந்து நெய்பர் வந்து ஸ்கை வாட்டர் இரிகேஷன் சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்கிறதா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் பார்த்தோம். மற்ற டெக்னிக் அந்த மாதிரி இருந்தது. சொலினாய்ட் வால்வு, பட்டர்ஃப்ளை வால்வு, இப்படி நிறைய வால்வ் சிஸ்டம்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே இருந்த மெக்கானிக்ஸ் அவங்கள்ட்டலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ பட்டர்ஃப்ளை வால்வு ப்ரிப்பேர் பண்ணாங்க. சரி, பட்டர்ஃப்ளை வால்வில் யார் நல்லா ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு விசாரிக்கிறப்போ ஸ்கை தான் ஒரு 4-5 பேர் வந்து ப்ரிப்பேராக சொன்னாங்க. ஸோ மற்ற இரிகேஷன் மற்ற சிஸ்டமும் வந்து எங்கள் ஃபீல்டெல்லாம் பார்த்தாங்க, நிறைய கொட்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து ஸ்கை வந்து கொஞ்சம் எங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்தது. ஸோ அவங்களுடைய அப்ரோச்சும் நல்லா இருந்தது. அதனால அவங்களே வர சொல்லி கொட்டேஷன் வாங்கிட்டு ஸோ எங்கெங்கே லைனிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2-3 இடத்துல அங்கங்கே வால்வு மேனுவலாக பண்ணிட்டு இருந்த வால்வே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு செலவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒயரிங் மட்டும் நல்ல ஒயராக என்ன வாங்கி தராங்க சொன்னாங்க. ஸோ அந்த ஒயரும் நாங்கள் வாங்கி கொடுத்து அவங்களே வந்து ஒரு நாள் ஒரு 5 டே வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வால்வு கிட்ட போய் நாங்கள் அந்த ஓப்பன் பண்ணுறது, மேனுவலாக ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி சில சங்கடங்கள்லாம் வந்து எங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ அதனால நாங்கள் போயிட்டு அந்த டைமிங் செட் பண்ணுறது, வால்வை வந்து குரூப் பண்ணுறது, இதெல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக எங்களுக்கு புரிஞ்சுது. அதை வச்சு ஃபாலோ பண்ணி நாங்கள் எந்தெந்த இடத்துல எவ்வளோ மரம் இருக்குது, எவ்வளோ ஏக்கர் இருக்குங்கிற மாதிரி பிரித்து இந்த வால்வெல்லாம் செப்பரேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் வச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து அந்த டைமிங் ஆட்டோமேட்டிக்காக 4 o'clock ஈவினிங்காக 4 o'clock ஆரம்பிச்சு ஈவினிங் 8, 9, 10 வரைக்கும் ஓடும். ஸோ எங்களுக்கு வந்து போய் அந்த வால்வை ஓப்பன் பண்ணுற விஷயம் எதுவுமே இல்லை. இங்கே கொஞ்சம் மயில் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க நெய்பர்ஸ்லாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் இந்த ஒயரை இழுத்து விட்டுட்டு நாங்கள் அப்போ போய் டெய்லி செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக தண்ணி பாயுதா இல்லையான்னு சொல்லி பார்த்து எடுத்து விட்டுருப்போம். அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக வால்வ் திருப்புற வேலை, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுற வேலை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வால்வெல்லாம் ஓப்பன் பண்ணி தண்ணி எந்த டைம் வச்சுருக்கோமோ அந்த டைமுக்கு வந்துட்டு தண்ணி பாஞ்சிருது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கே வெளியூர் போனாலுமே எங்கே போனாலுமே எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு ஆன் ஆகிக்கும். நமக்கு மொபைல்லேயே மெசேஜ் வந்துடும், நோட்டிஃபிகேஷனில் இந்த டைமில் வந்து இந்த வால் ஓடிட்டு இருக்கு, இவ்வளோ நேரம் ஓடிருக்கு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இன்னும் அட்வான்ஸாக கூட பண்ணிட்டு இருக்காங்க. பட் எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த லெவலே நிறுத்திட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 வால்வ் ஒரு இடத்துலையும், இன்னொரு இடத்துல ஒரு 8 வால்வு, இப்படி பிரித்து ஒரு 3 இடத்துல இன்னொரு இடத்துல 3 வால்வு தனித்தனியாக இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு மட்டும் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ 2 years பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.